ஹாய் காய்ஸ், நான் உங்கள் மைக்கேல் ஃபிஷ் ஹாபி. நான் இன்றைக்கி என்ன நினச்சேன்னா, சாட்டர்டேவே போயிருக்க வேண்டியது. பட்டு சாட்டர்டே ஒரு 3 மணிக்கு மேலே கிளம்பலான்னு பார்த்தேன். பட்டு ரெயின் பயங்கரமாக வந்துச்சு. மழை ரொம்ப அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. எங்களால் வெளியவும் போக முடியல. அப்புறம் மழை நின்னதுக்கப்புறம் சரி ரொம்ப இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் போகிறதுக்கு வீட்டில் ஒத்துக்கல. சரி ஓகேன்னு விட்டுட்டோம். சரி சண்டே போகலான்னு பார்த்தேன். போக முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி வேகமாக ரெடி ஆகிட்டு சரி ஓகே கிளம்பலான்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபை கூப்பிட்டேன். அவங்களும் வரல. சரி என் குழந்தைய கூப்பிட்டு அப்படியே வண்டியில் வச்சுட்டு நானும் என் பொண்ணும் போனோம். அப்போது என் பொண்ணு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வீடியோ எடுத்துகிட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. வீடியோவில் அந்தளவுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியும், அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாகும். எப்படின்னா வீடியோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியாது, ஏனோ தானோன்னு எடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க தான் எடுத்தாங்க. ஏன்னா நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் அவங்க தான் எடுத்தாங்க. அப்படியே உள்ளே என்ட்ரானோம். கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துட்டோம். இதெல்லாம் ஸ்பீடில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கடையில் வரும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா லென்த் அதிகமாகச்சு. லென்த் அதிகமானால் நம்மளுக்கு பார்க்க தோணாதான் தெரியாது. ஏன் இன்றைக்கி குளத்தூர் நான் போனோம் அப்படின்னு நினச்சேன்னா, பிளான்டட் டேங்குக்கு சாயிலு, ராக்கு, ட்ரிப்ட்வுட்டு அப்படியே ஃபிஷ்ஷிங்லேயும் குழந்தைக்கு காட்டிட்டு வரலான்னு நினச்சேன். அப்படியே ரேட்டு எதை காட்ட முடியும், உங்களுக்கு சொல்ல முடியும்னு பார்க்கலான்ட்டு யோசித்தேன். அங்கே கடைங்களில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவங்கக்கிட்ட நான் வீடியோ எடுக்க முடியாது. சண்டே சாட்டர்டேயில் சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் ரொம்ப பெரிய சேனல்லாம் கிடையாது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கிறேன். அதனால் இப்போ நான் போய் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. அதனால் நான் கேட்கல. கேட்டிருந்தா ஒரு வேளை அவங்க ஓகே சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியாது. அப்புறம் நிறைய புது கடை இருந்துச்சு, கொஞ்சம் பழைய கடை சாத்தி இருந்துச்சு. அதனால் நிறைய கடை என்னால் கவர் பண்ண முடியல. ப்ளஸ்ஸு என் பொண்ணு அப்போ நடுவில் கையை காட்டி இது பண்ணிச்சு, கை தெரியுதா வீடியோ தெரியுதான்ட்டு. அப்புறம் ஃபிஷ் எடுமான்னேன். அவங்க ரோடு எடுத்தாங்க, வண்டி எடுத்தாங்க, எல்லாமே எடுத்தாங்க. ஆனால் ஃபிஷ் எடுக்கலை. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக நாங்கள் போய் பார்த்தோம். கல், ராக்கு, சாயிலு, அதுக்கப்புறம் முக்கியமாக வாங்க முடியாத 2 விஷயம் இருக்குது. அதை நான் மறந்துட்டேங்க கைஸ். மிச்சம் எல்லாமே வாங்கிட்டேன். நான் என்னென்ன வாங்கினேன்றது இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு காட்டுறேன். மொத்தமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் அழுத்துங்க. ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு சப்போர்ட் பண்ண வீட்டில் கூட ஆள் இல்லை, அவங்களும் வரல. அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. நீங்களாவது சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கிடச்சிச்சின்னா அடுத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். நிறைய வியூஸ் போனாலோ இல்லை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலோ எனக்கு அடுத்தடுத்த வீடியோ எடுக்கணுன்ட்டு ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இங்கே இருந்த ஃபிஷ்ஷில் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு கூட பேக்கெட் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நான் கவர் பண்ணணும்னு எனக்கு தெரில. ஏன்னா என் பொண்ணு தான் பண்ணாங்க. அந்த நேரத்தில் நான் எடுத்துகிட்டு சரி ஓகே. பயங்கர டிராஃபிக்கு, ஃப்ரண்ட்டு பேக்குன்ட்டு ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தாங்க. இதில் நாய்ஸ் வராது, நான் பின்னாடி தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். பயங்கர நாய்ஸாக இருந்ததுனால நான் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வினிகர் ஈல் எவ்வளோன்னு கேட்டேன் ஒரு கடையில். அதான் கமல் அக்வா சேனல் வச்சுருக்கிறாரு. அவர் பழைய சேனல் வச்சுருக்கிறாரு. இப்போ ஏன் நீங்கள் சேனலில் இப்போ போடல அப்படின்லாம் கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை எனக்கு காலேஜ் செகண்ட் இயர் பாஸ் அப்படின்னாரு. ஓகே, காலேஜ் படிக்கிறதுனால அவரால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கிறாரு. ஆனால் எடிட் பண்ணி போட முடியல அவரால். ஏன்னா அவர் இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்கிறதால அவரால் போட முடியலன்னு சொல்லிட்டாரு. ஓகேன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என் பொண்ணு டாய்ஸ் கேட்டாங்க. சரி ஓகே, அவங்க டாய்ஸ் வாங்கி தரலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் திரும்பவும் ஃபோனை கீழே வச்சுட்டாங்க. நான் திருப்பி இப்படி வைமான்னு சொல்லி கையை இப்படி காட்டுமா, இப்படி பாருமான்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஆனால் முக்கால்வாசி கிளியராக இருக்கும்.
ஆனால் சில டைம் அவங்களுக்கு கை வலிக்குதா என்னன்னு தெரில. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தொங்கிட்டு எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் நாங்கள் அந்த குட்டி பசங்களுக்கு ஃபிஷ்ஷு இருக்குல்ல, குட்டி பசங்க அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற கடையில் நாங்கள் போனோம். அங்கே போய் பார்த்ததுல டாய்ஸ் வாங்கினாங்க. டாய்ஸ் எல்லாம் கேட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த அம்மாவே ஒரு 400 கிட்ட டாய்ஸ் வாங்கிட்டாங்க. குட்டி குட்டி டாய்ஸ் தான். 50 ருபீஸு, 25 ருபீஸு அப்படின்னு தான் இருந்துச்சு. 10 ருபீஸ் டாய்ஸ் எதுவுமே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டோம், நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் எத்தனை வேணும், எது வேணும்னு சொன்னால் அந்த அம்மா எல்லாத்தையும் கேட்குறாங்க. சரி ஓகே, அவங்களுக்கும் கொஞ்சம் டாய்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புனோம். இப்போது எல்லா ஃபிஷ்ஷும் சரி, கோல்டு ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் 80 ருபீஸ்க்கு வந்துச்சு. கோல்டு இப்போ இருக்கிறது சீப்பு வந்து கோல்டு ஃபிஷ் தாங்க. கோல்டு ஃபிஷ் வாங்கணுன்னா இப்போ நீங்கள் சண்டேஸில் போயிட்டீங்கன்னா நீங்கள் பேராக வாங்கிக்கலாம். 80, 16 போடுறாங்க. அதே லம்பாக வாங்கணுன்னா நிறைய கோல்டே வருது. அதேமாரி ஏஞ்சல் ஃபிஷ் வந்து குட்டி சைஸில் வந்து கிட்டத்தட்ட 10 இருக்குது. 10 வந்து 100 ருபீஸு. அப்புறம் போலார் பேரட் வந்து 4 பீஸு குட்டி, அதாவது ஒரு நம்ம விரலில் இந்த முதல் கோடு அளவுக்கு இருக்கிற சைஸில் வந்து 4 பீஸு வந்து 120. சரிங்களா? அதே சிங்கிள், அதாவது ஒரு பேர் வந்து நம்ம விரலோட கொஞ்சம் பெரிய சைஸு, அதாவது விரலில் 2வது கோடு இருக்குல்ல, அந்த 2வது கோடில் பாதி அந்த சைஸ் இருக்கிறது வந்து 150. நல்லா இருந்துச்சு. நமக்கு சின்னதுலேருந்து க்ரோ பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் குட்டியாக வாங்கிட்டேன். அதுவும் என் பொண்ணு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஃபிஷ் வாங்குகிற ஐடியா இல்லை எனக்கு. முதல்ல டேங்க்குக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் டேங்க்கை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் டேங்க் செட் பண்ணலான்னு வந்தேன். இவங்க இந்த டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டாய்ஸ் வாங்கிட்டாங்க. அப்புறம் அவங்கக்கிட்டே நான் கேட்டேன், இந்த இதெல்லாம் எவ்வளோங்க அப்படின்ட்டு. அவங்களும் இதில் பேசியிருப்பாங்க, நடுவில் வரும், அதையும் நான் போடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க பேசுகிறதும் வரும். அதெல்லாம் 90 ரூபாவா? இதெல்லாம் 120 ரூபாதுங்க. ஹைடிங் ஸ்பேஸ் இது எவ்வளவு? இது ஐயா அங்கேயே இருக்கணும், வண்டியை ஒட்டி கீழே இருக்கக்கூடாது. சரியா? கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இதெல்லாம் தலைகீழ ஆயிடுச்சு. இது உள்ளே போடலாமா? ஒன்றாவும் அதெல்லாம் அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். அவங்களுக்கு ஜிபே பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அங்கேருந்து நான் கிளம்புனேன். ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இல்லைம்மா வா, ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரலாம், ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போனேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கடையாக பார்த்தோம். உள்ளே போகல, ஏன்னா குழந்தைய வச்சுட்டு இருந்ததுனால என்னால் உள்ளே போக முடியல. தனியாக வச்சுட்டு நான் வண்டியும் விட முடியல. வெளியே விட்ட உடனே பின்னாடி எடுங்கப்பான்றாங்க. வண்டி நிறுத்தவும் இடம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்னால் எங்கேயும் விடவும் முடியல. சரி ஓகே, ஏதாவது ஒரு கடையில் பார்த்து நம்ம விட்டுட்டு அங்கே கடையிலேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் சரி வண்டி எடுத்துகிட்டு போனோம். அங்கே எடுமான்னு அவங்க ஒன்றுமே எடுக்கலை. அப்புறம் க்ரீன் அக்வாவுக்கு போனோம். அங்கே போனால் சரி அங்கே ரேட்டு எப்படி இருக்கும்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஆனால் அனிபியாஸ் வாங்கணும்னு ஆசை. அனிபியாஸ் செடி அது ரேட்டு வந்து அக்வாட்டிக் ஒண்டர்லேண்ட் அங்கே கேட்டேன். அவங்க 350 சொன்னாங்க. அதனால் அனிபியாஸ் வாங்கலை. அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை நம்ம ட்ரிஃப்ட்வுட்லேயோ இல்லை ராக்ஸ்லேயோ வச்சு வளர்க்கலாம். லோ லைட் பிளான்ட்டு, நான் CO2 பிளான்ட். அது நான் CO2னா ரொம்ப அதிகமாக அதாவது CO2 அதிகமாக தேவைப்படாத ஒரு பிளான்ட்டு. லைட்டு நல்லா கொடுத்தாலே போதும் அதுக்கு. அதேமாரி நான் வாங்கின செடி எல்லாமே வந்து லைட்டிங் நல்லா இருந்தால் போதும். அதுக்கு வந்து CO2 வேணான்னு அந்தளவுக்கு தேவை கிடையாது. ஒரே ஒரு பிளான்ட்டு மட்டும்தான் CO2 இருந்துச்சுன்னா ரெட்டிஷாக இருக்கும், இல்லைனா அது க்ரீனிஷாக மாறிடும். அதுக்கு வந்து நல்ல சாயிலும் ஃபெர்டிலைசர் மட்டும் இருந்தால் போதும். ஃபெர்டிலைசர்னால் நம்ம லிக்விடு அப்பப்போ ஊற்றி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா கரெக்டாக வந்துடும்.
அதை தான் நான் வச்சிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராகன் ராக் வாங்கினேன், ஒரு லாவா ராக் வாங்கினேன். ராக்கில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு ட்ரிக் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். நான் எங்கே வாங்கினேன்றதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா நான் வாங்குறது எல்லாமே காட்டுவேன். கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் எடுத்த வீடியோ இது. ஏன்னா குழந்தையும் பார்த்துக்கிட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல. இங்கே வந்து நான் கப்லான்ட்டு கேட்டேன், இவங்க 50 ருபீஸ் சொன்னாங்க. இதே எங்கள் வீட்டாண்ட அக்வேரியத்திலும் 50 ருபீஸ் தான், இங்கேயும் 50 ருபீஸா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே என்ன செடி இருக்குதுன்னு கேட்டேன். அவங்க கபும்பா, வேலஸ்னேரியா, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 பிளான்ட்டு சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கே 2 பிளான்ட்டுக்கு பேர் தெரில, அதனால் அங்கே விட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். அங்கேருந்து வந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் வந்து 3 செடி வந்து 100 ருபீஸ் சொன்னாங்க. சரி என்ன செடின்னு பார்த்தா அது நான் வீடியோ கடைசியில் காட்டுறேன். அந்த செடியையும் அந்த 3 பிளான்ட்டு தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல 2 பிளான்ட்டு, ராக்கு, ட்ரிஃப்ட்வுட்டு, அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கினேன், அவ்வளோதான் அங்கே வாங்கினேன். இன்னொரு கடையில் வந்து டேப்லெட், அதாவது நம்ம பேபி ஷ்ரிம்ப்பு வந்து ஹேட்ச் பண்ணி போடுவோம்ல, ஹேட்ச் பண்ணி போடுற டேப்லெட்டு, ஹேட்ச் இல்லாமல் அப்படியே போடுற டேப்லெட், ரெண்டுமே ஒரு டேப்லெட் வாங்கினேன். அஃபோர்டபுள் தான். நம்ம ஆன்லைனில் பார்த்தோன்னா கூட அது ஷிப்பிங் அது இதுன்னு பார்த்தா கூட வந்துடும். அதுக்கு நம்ம இவர்கிட்ட வாங்கிக்கலாம். அதையும் நான் எங்கே வாங்கினேன்னு காட்டுறேன் எண்டில். அது வரைக்கும் நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். என் பொண்ணு கத்திக்கிட்டு ஜாலியாக வந்தாங்க, அவங்களையும் சுற்றி காட்டின மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா கடை இருக்குதுல்ல, குளத்தூர் தாத்தா, அவர் கடைக்கு முன்னாடி, ஏன்னா தாத்தா கடையில் அந்த செடிலாம் இல்லை, அவர் கடைக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அவங்க வந்து பிளான்ட் வந்து சிங்கிள் பிளான்ட்டும் வச்சுருந்தாங்க, 3 பிளான்ட் வச்ச மாதிரியும் காம்போவும் வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட தான் நான் காம்போவை எடுத்தேன். காம்போவில் வந்து 100 ருபீஸ்ன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு 3 பிளான்ட் வாங்கினேன் அவங்கக்கிட்ட. இங்கே தான் வாங்கினேன் அவங்கக்கிட்ட 3 பிளான்ட்டு. இந்த நேரத்தில் என் பொண்ணு வண்டியிலேயே உட்கார வச்சு வீடியோ எடுமான்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே போயிட்டு நான் அங்கே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவங்க தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அவங்க தான் எடுத்தாங்க. பட் என்ன சரியாக எடுக்கல அவங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் என்னை எடுப்பாங்க. அது எப்படி எடுத்துருக்குறாங்கன்னு தெரில. எடிட் பண்ணும்போது தான் நான் பார்த்துட்ருக்குறேன் எப்படி எடுத்துருக்குறாங்கன்ட்டு. என் சட்டையை எடுத்துருக்குறாங்க, என்ன எடுக்கல. சரி ஓகே நம்ம எண்டில் காட்டிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் அங்கே கேட்டேன். எல்லா ஃபிஷ்ஷும் இருக்குங்க. ஆனால் என்ன, மூன்டெயில் மாலி வந்து ஒரு கடையில் இருந்துச்சு. ஆனால் மூன்டெயில் வந்து மூன்டெயிலாக இல்லை, இந்த சன்ரைஸ் மாலின்னு சொல்லுவாங்கள்ல, பலூன் மாலி, அது இருந்துச்சு. ஆனால் மூன்டெயில் இருக்குதான்னு பார்த்தா அது ஒன்று மட்டும் போட்டு வச்சுட்டு மிச்சம்லாம் சாதா மாலி வச்சுருந்தாங்க. அது வந்து ஏதாவது ஒன்று நம்ம க்ரீன் அக்வா, அதுக்கப்புறம் அக்வாட்டிக் வண்டர்லேண்டு, அதுக்கப்புறம் இந்த பிளான்டட் டேங்க்லாம் செய்வாங்களே அவங்க கிட்ட வந்து உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் கப்பி வந்து என்னாச்சுன்னா ரெட்டெயில் கப்பி, ஃபுல் ரெட்டு, செம்மையாக இருந்துச்சு. 200 பேர், குறைச்சிட்டு 200 போட்டிருந்தாங்க ஃப்ரண்ட்டில். என்னால் எடுக்க முடியல, டேங்க்கும் இல்லை, இடமும் இல்லை. வாடகை வீட்டில் வெளியே எல்லாம் வச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதனால் இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கப்பி வாங்கி அதை ப்ரீஸ் பண்ணி சுற்றி இருக்குது. இந்த கப்பி எவ்வளோங்க? அது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அந்த இம்போர்ட்டட் கப்பீஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் கொட்டி எடுக்க முடியும். இந்த 3 செடி தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் ராக்ஸு, இது எங்கே வாங்கினேன்னா அக்வாட்டிக் வண்டர்லேண்டு. ராக்கு வந்து 1 kg வந்து 160. எந்த ராக் வேணாலும் கலந்து எடுத்துக்கலாம், எந்த ராக் வேணாலும் எடுக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா ட்ராகன் ராக் வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறதா பார்த்து எடுத்தேன். அதுக்கப்புறம் லாவா ராக்கில் வெயிட் கம்மியாக எது இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒன்று எடுத்தேன். அதனால எனக்கு வந்து இத்தனை ஒரு 5 ராக் எடுத்தேன் 1 kgக்கு.
அதுக்கப்புறம் ட்ரிஃப்ட்வுட் வந்து 1 கேஜி வந்து 600 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், தக்கையாக இருக்கிற ட்ரிஃப்ட்வுட்டாக பார்த்தேன். அதை எடுத்துகிட்டு அதை நம்ம எப்படி இருந்தாலும் ஊற வச்சோன்னா நம்ம கொஞ்சம் அதுக்கப்புறம் அது ஸ்டேபிள் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை செட் பண்ணிக்கலாம். அதனால் நான் அதை எடுத்தேன். அப்புறம் இவர் தான் கமல் அக்வாட்டிக்ஸ், இவர் சேனல் வச்சுருக்கிறாரு. இவர் சேனலை தேடி பார்த்தீங்கன்னா இவர் வினிகர் எப்படி செய்கிறது, எல்லா குட்டிக்கும் எப்படி நம்ம முதல் ஃபீட் கொடுக்குறது எல்லாமே போட்டிருப்பாரு. நீங்கள் யூடியூப்பில் தேடி பார்த்தீங்கன்னா இவர் யாருக்குன்னே நிறைய யூடியூப்பில் பேட்டி கூட கொடுத்துருக்காரு. நானும் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஏன் நீங்கள் போடல, வீடியோ ஏன் போடலன்னு கேட்டேன். இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குது, ப்ளஸ் நான் காலேஜ் போயிட்டேன், என்னால் வீடியோஸ் எடுத்து போட முடியல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட தான் நான் வந்து இந்த வாங்கினேன். இது வந்து 50 ருபீஸு சின்னது, பெருசு வந்து 150. இந்த டாய்ஸ் எல்லாம் அவங்களுக்காக வாங்கினேன். இது சின்னதாக எடுத்துட்டேன், சரியாக காட்ட முடியல. இதெல்லாம் அவங்கக்கிட்ட தான் எடுத்தேன். என் பொண்ணு வீடியோ எடுக்க முடியாமல் அவங்க கை வலிக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சுற்றி பார்த்த கடைலாம் அவங்க எடுக்கவே இல்லை. என் குழந்தைய கையில் பிடிச்சிக்கிட்டு நானும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. சரி ஓகே, என் ஒய்ஃப் வந்திருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு நான் வீடியோ எடுத்துருப்பேன். என்னால் எடுக்க முடியல. ஸோ ஐம் சாரி. நிறைய கடை ரேட்லாம் பார்த்தேன், கேட்டேன், பட் என்னால் உங்ககிட்ட காட்ட முடியல. இந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மழை பெஞ்சிட போகுதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு 6:30 மணிக்கு நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் 7 மணிக்கெல்லாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 50 ருபீஸ். இது 50, இது 25, இது 50. நிறைய டாய்ஸ் வாங்கினோம். ஒரு நிமிஷம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது என் பொண்ணு கத்த ஆரம்பிச்சிச்சு. சரி, அதான் கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். அப்புறம் இவங்கக்கிட்ட இதெல்லாம் காட்டிட்டு, இதெல்லாம் லைட் எரியுமான்னு சொன்னாங்க. இதெல்லாம் லைட் எரியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட அதை கொடுத்துட்டேன். இப்போ காட்டுற நான் எடுத்ததெல்லாம் இது நான் ஒன்று எடுத்தேன். அப்புறம் ராக்ஸு, இதெல்லாம் ராக்கு, நம்ம எடுத்த ராக்கு 4 ட்ராகன் ராக்கு, ஒரு லாவா ராக்கு, அதுக்கப்புறம் ட்ரிஃப்ட்வுட் 2. இது வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா வெறும் 120 தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 செடி வந்து அக்வாட்டிக் பிளான்ட் அக்வாட்டிக் வண்டர்லாண்டில் எடுத்தேன். ஒன்று, இது 3 வந்து அந்த தாத்தா கடை பக்கத்தில் வாங்கினேன். 3மே ஒன்று CO2 தான், பட்டு 2 நான் CO2 இருக்கிறதுனால CO2 ஓகே எடுத்துக்கலாம், அது அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். ஆனால் எடுக்க முடியுமான்னு தெரில. இதுதான் நான் வாங்கின டேப்லெட்டு. ரெட் கலரில் இருக்கிறது அப்படியே நம்ம கலந்து தண்ணியில் போட்டு நல்லா கலந்து கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே ஃபீட் பண்ணிடலாம். ஆனால் குட்டிக்கு போட முடியாது. ப்ளூ வந்து ஆச் பண்ணி ஒரு 10 நாள் குட்டிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெட்டு கொடுக்கலாம். க்ரோத் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நான் எடுத்தேன். இதோட எல்லாமே உங்ககிட்ட காட்டிட்டேன். அப்புறம் போலார் பேரட் ஃபிஷ்ஷு, அதை நான் உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன். போலார் பேரட்டு ஃபிஷ்ஷு என் பொண்ணு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஃபிஷ்ஷு வாங்கினேன். அது தாத்தா கடையில் தான் அங்கே எடுத்தேன். அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இதான் ஒயிட்டில் 2, ப்ளூவில் 2. அவங்கள எங்கே விட்டுருக்குறேன்னு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். இடம் இல்லாததுனால ஒரு இடத்துல விட்டுருக்குறேன். அவங்கள அடுத்த ஷார்ட்ஸில் காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் சண்டை, பயங்கர சண்டை போட்டதுக்கப்புறம் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஐடிங்